தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே எதுக்கு எடுத்தாலும் என்னை புண்படுத்திட்டாங்க, எங்களை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிற சங்கிகள் குரூப் ஒன்று இருக்குது. தூங்கி எந்திரிச்சிட்டா போதும், எது கண்ணில் படுதோ அதை பார்த்து கதறிட்டு இருக்கிறது தான் இவங்க முழு வேலையாகவே இருக்குது. அப்படி தான் சமீபத்தில் அன்னபூர்ணி படத்தை பார்த்து சங்கிகள் ஃபுல்லாக கதறிட்டு இருந்தாங்க. நடிகை நயன்தாரா நடிப்பில் அன்னபூர்ணி படம் சமீபத்தில் OTTயில் வெளியாச்சு. அந்த படத்தில் தான் வால்மீகி எழுதின ராமாயணத்திலேயே ராமரும் லட்சுமணும் விலங்குகளை வேட்டையாடி சீதாவோட சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வசனம் ஜெய் பேசுறதா இருக்கும். அந்த வசனத்தை வச்சு தான் இதை எப்படி நீங்கள் படத்தில் பேசலாம், இதெல்லாம் எங்கள் உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக இருக்குது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சங்கிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அசைவத்தை முழுசும் தவிர்த்துட்டு சுத்தபத்தமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ நீங்க நாங்க கும்பர ராமரே கறி சாப்பிட்டாருன்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்குவோம், இதெல்லாம் எங்க உணர்வுகளை புண்படுத்தும் விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து சங்கிகள் நெருக்கடி கொடுக்கவும் அன்னபூர்ணி படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. இந்த செயலுக்கு தான் நிறைய பேர் கண்டனங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்பா அந்த படத்துல தெளிவா வால்மீகி எழுதின ராமாயணத்துல இந்த அத்தியாயத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நியாயமா பார்த்தா நீங்க வால்மீகி தான்ப்பா குத்த சொல்லணும், நீங்க எதுக்கு அதை வச்சு படம் எடுத்த அன்னபூர்ணி குத்த சொல்லி இப்போ படத்தையே தூக்குற அளவுக்கு நின்று இருக்கு, இதெல்லாம் கருத்துரிமையை ஒடுக்கும் செயல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம த காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி ஆகிய படங்கள்லாம் வந்துச்சு, அதில் இருக்கிற வெறுப்பு பிரச்சாரத்தை விடவா இந்த படத்துல வெறுப்பு பிரச்சாரம் அதிகமா இருந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு தான் சென்சார் கொடுத்தாங்க, இந்த படத்துக்கு தான் சென்சார் கொடுத்தாங்க. அந்த படத்தையெல்லாம் தடை பண்றதுக்கு தைரியம் இல்லாத நெட்ஃபிளிக்ஸ் சங்கிகள் கூட்டமா நெருக்கடி கொடுக்கவும் அன்னபூர்ணி படத்தை மட்டும் நீக்கிட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த படத்துடைய இயக்குனர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான். நான் என்னோட அனுபவத்துல இருந்து தான் இந்த படத்தையே நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்படி அன்னபூர்ணி படம் தொடர்பா நிறைய சர்ச்சைகள் ஓடிட்டே இருந்த நிலையில அதை பத்தி இப்போ நடிகை நயன்தாரா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதில் முதல்ல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி என்னோட நடிப்பில் வெளியான அன்னபூர்ணி திரைப்படம் கடந்த சில நாளாக பேசு பொருளாக இருக்குது, அதை பற்றி கனத்த இதயத்தோடும் சுய விருப்பத்தோட இந்த அறிக்கையை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி படம் வாயிலா ஒரு நேர்மையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலர் மனங்களை புண்படுத்தியிருப்பதா உணர்றோம். தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்டு திரையரங்கில் வெளியான ஒரு படம் OTTயிலிருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட உணர்வை புண்படுத்த வேணும் அப்படின்ற நோக்கம் எனக்கும் என்னுடைய படக்குழுக்கும் கிடையாது. கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன். அதையும் மீறி உங்களது உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனது 20 ஆண்டு கால திரைப்பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடம் நல்லவற்றை கற்றுக்கொள்வது மட்டுமே என்பதை மீண்டும் இங்கு ஒரு முறை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தன்னை பற்றியும் தன்னுடைய திரை வாழ்க்கையை பற்றியும் அதோட நோக்கத்தை பற்றியும் ஒரு நடிகை விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அப்போ சங்கிகள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கண் கூட தெரியுது. இதுல முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, நானும் கடவுள் மேல நம்பிக்கை கொண்டவர் தான், எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போத வழக்கமா வச்சிருக்கிற நான் இதை உள்நோக்கத்தோட செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கடவுள் நம்பிக்கையவே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நயன்தாரா உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா நயன்தாரா ஒரு கிறிஸ்டியன் சங்கிகள் பரப்பின பிரச்சாரத்துல தான் நான் அனைத்து விதமான கோயிலுக்கும் போற ஒரு நபர் தான் அப்படின்னு நயன்தாரா சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. மேலும் ஹிந்தி உள்ளிட்ட எல்லா திரையுலகங்களையும் நயன்தாராவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிற சமயத்துல அவரோட மார்க்கெட்டை காலி பண்றதுக்காகவே மகாராஷ்டிராவில் கேஸ் போடுறதும் உத்தரப்பிரதேசத்துல கேஸ் போடுறதும் சங்கிகள் பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. கலைஞர் 100 விழாவில் பங்கேற்றுக்கிறதுக்காக நயன்தாரா திமுக காரங்க அப்படின்னு சொல்லி அதையும் பெரிய விஷயமா மாத்திட்டு இருந்தாங்க சங்கிகள். இவ்வளவு கீழ்த்தரமா சங்கிகள்லாம் விமர்சிக்கும் போது இவங்களுடைய வாய் அடைக்கிறதுக்காகவே தன்னுடைய நிலையை பத்தி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நயன்தாரா தள்ளப்பட்டிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் மேலே ஜெய் ஸ்ரீராம் சொன்னதாகட்டும் நயன்தாரா இந்த அளவுக்கு ஒரு அறிக்கையை வெளியிடறதுக்கு காரணமா இருக்குது. ஆக மொத்தம் சங்கிகளுக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது, பேசினா அவரை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி இப்படி ஒவ்வொருத்தரையுமே தன்னைத்தானே நான் இப்படிதான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்குறாங்க சங்கிகள். அதுவும் இவங்களுக்கு எதிரான கருத்தை கூட சொல்லல, வால்மீகி எழுதிய ராமாயணத்துல எது சொல்லியிருக்கிறாங்களோ அதை தான் படத்திலேயே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையை வெளிக்கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல தான் சங்கிகள் அந்த படத்தை கொதறி வச்சிருந்தாங்க. ஆக மொத்தம் இவங்களா ஒரு நம்பிக்கையை வச்சுக்குவாங்க, அதை புண்படுத்தும் நோக்கில் யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட எதிர்பார்ப்பாவே இருக்கு. இதெல்லாம் ஒரு பாசிச மனநிலை அப்படின்னு தான் சொல்லணும்.